வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். எல்லாரும் கேட்டிருந்தீங்க, மதினி ஒரு நாள் மதியம் வேலை வீடியோ பதிவு பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. மதியங்கானு நாங்கள் என்னென்ன வேலை பார்க்குறோன்னு பாருங்கள். இப்போ வந்து நான் விறகடுப்பை பற்ற வச்சு உலைய ஊற்றி போட்டிருக்கிறேன். இப்போ அரிசி எடுத்துக்கிட்டோம். இந்த அரிசியை களைஞ்சி நம்ம உலப்பானையில் போட்டுக்கிருவோம். மதியம் நான் என்னென்ன வேலைன்னு காலையில் கஞ்சி குடித்த பாத்திரத்தை போட்டிருக்காங்க. அதை இன்னமே நான் அரிசியை களைஞ்சி உலையில் போட்டுட்டு இன்னமே அந்த பாத்திரத்தை கழுவி எடுக்க போகிறேன். ஏன்னா காலையிலேயே நல்ல ஒரு சத்தான பழைய சாதம் கஞ்சி குடித்தாங்கங்க. கருவாடு சுட்டு ஊறுகாய் தொட்டு பிள்ளைகள் சாப்பிட்டுட்டு போட்டிருக்காங்க. அதை ஃபுல்லாக இப்போ கழுவி எடுத்துருவோம் பாத்திரத்தை. அதுக்கப்புறம் நான் என்னென்ன குழம்பு வச்சு எப்படி ஃபேமிலியாக குடும்பத்தோடு சாப்பிட போகிறோம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், எங்கள் வாத்திகளுக்கு வந்து நாங்கள் பழைய கஞ்சியை நல்லா பிணைஞ்சு நல்லா சத்தான கோதம்பு மாவு போட்டு நல்லா. வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து எல்லாருமே நீங்கள் வீடியோவில் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க கமெண்டில். மதினி மதியம் காணும் வேலைகள் ஏதாவது இருந்தால் வீடியோ பதிவு பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இப்போ பாருங்கள், நான் அடுப்பில் உலைய ஊற்றி போட்டிருக்கேன், விறகு அடுப்பில். இப்போ வந்து அரிசியை களைஞ்சி நம்ம போட்டுக்கிருவோம். இப்போ அரிசியை களைஞ்சி நம்ம உலப்பானையில் போட்டுக்கிருவோம். நம்ம இப்போ அரிசி அள்ளி உலப்பானையில் போட்டுக்கிருவோம். எல்லாரும் கேட்டிருந்தீங்க அரிசி என்ன அரிசின்னு. நான் நவாப்பு அரிசி தான் வாங்கியிருக்கிறேன். ஏண்டா அந்த மறுநாள் கஞ்சிக்கு வந்து எங்களுக்கு கொடுத்து விட சாப்பாட்டுக்கு வந்து நல்லா பயிர் மாதிரி இருக்கும். அதனால நாங்கள் நவாப்பு அரிசி தான் ஆக்கி சமையல் பண்ணி சாப்பிட்றோம். ரொம்ப கஞ்சிக்கு வந்து நல்லா பயிர் மாதிரி இருக்கும். மறுநாள் கடலுக்கு கொஞ்சம் தொலைவுக்கு போனாங்கன்னா, ஒரு நாள் தங்களுக்கு போனாங்கன்னா அந்த கஞ்சியை தான் ஊற்றி கொடுத்து விடுவோம். நல்லா தயிரை ஊற்றி நல்லா கட்டியாக நல்லா பருக்க மாதிரி இருக்கும். அதனால நான் நவாப்பு அரிசி தாங்க வாங்கி சமைக்கிறேன். நீங்கள் கேட்டதுனால நான் சொல்கிறேங்க நவாப்புண்டு. இப்போ குழம்புக்கு தேவையான காய்கறிகளை இப்போ பாருங்கள். எங்கள் வீட்டு கோழிகளை ஃபுல்லாக கொஞ்சம் இறைய வச்சு திறந்து விட்டுட்டேன். அவங்க வந்து நிற்கிறாங்க. கொஞ்சம் இறை இருக்குது, அதை எடுத்து வைக்க போகிறேன் எங்கள் கோழிகளுக்கு. சில்பா, டே சில்பா பாட்டா தானே கூப்பிட்ட உடனே இவன் பார்த்துருவான். இவன் பேர் சில்பா. வாங்க வாங்க சாப்பிடுங்க. தவிட கஞ்சில் விரைவி வச்சுருக்காங்க மதினி. கோதம்பு தவிடு வச்சு பழைய கஞ்சியவும் பிணைஞ்சு இப்படி வச்சிருவேங்க. அங்கே தாராவுக்கும் வச்சுருக்கேன், சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. தண்ணி ஊற்றி விட்டுருக்கேன், குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு மதிய வேலைகள் ஃபுல்லாக இப்படி தாங்க இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் எங்களுக்கு வந்து காலையில் இருந்து நைட்டு வரைக்கும் எங்களுக்கு ஓய்வுன்றதே இருக்காதுங்க. எங்களுக்கு வீட்டில் எல்லாருமே ஆணும் பொண்ணு எல்லாருமே சேர்ந்து எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாருமே மொத்தமாக இருந்து வேலை பார்ப்போம். பாப்பா இப்போ அங்கே கடற்கரையில் போய் வளர்த்திரிக்க போகிறேன்னு போயிருக்காங்க. அதனால தான் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்துடுவாங்க.
இப்போ சோறு வந்து நான் வடித்து சோத்தை உஞ்ச போட்டிருக்கேன். இப்போ இறக்கிட்டு நம்ம குழம்பு அடுப்பில் தூக்கி போட்டுருவோங்க. பாருங்க, நான் குழம்பு ஏற்கனவே கூட்டி வச்சுட்டு அப்படியே அடுப்பில் தூக்கி போட்டுருவோம். உருளைக்கிழங்கு, தக்காளி, மிளகாய், புதினா, மல்லி இலை போட்டிருக்கிறேன். மிளகாய், தக்காளி சேர்த்துருக்குறேன். நம்ம அரைச்ச தேங்காயை ஊற்றிருக்கோம். கறி மசாலா பொடி போட்டிருக்கிறேன், குழம்பு பொடி. இப்போ தூக்கி அடுப்பில் வச்சுருவோம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். பார்த்தீங்கன்னா காலையில் கஞ்சி குடிச்சிட்டோம். நல்லா தயிரை ஊற்றி பழைய சாதம் இருந்துச்சு, கஞ்சி குடிச்சிட்டு பாப்பாயில் கோப்பையெல்லாம் அப்படியே போட்டு வச்சுட்டாங்க. மறுபடியும் காலையில் ஒரு நேரம் விளக்கி மறுபடியும் மதியம் ஒரு நேரம் விளக்க போகிறோம். இப்போ விளக்கி எடுத்துக்கணும் பாத்திரத்துக்குள்ள. மதியம் பாத்திரத்தை ஃபுல்லாக கழுவியாச்சு. இப்போ மதியம் பார்த்தீங்கன்னா எங்கள் மதனியோட ஆட்டுக்கு வந்து நான் தண்ணி வைக்க போகிறேன். ஆனால் புண்ணாக்கு இல்லாமல் புண்ணாக்கு தான் போட்டு தண்ணி வைப்போம். நல்லா குடிக்கும் ஆடுக. அப்போ தான் ஆடுகளுக்கு இந்த வெயிலுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இது கிடைக்கும். அதனால் நாங்கள் இப்போ வந்து வேற கஞ்சி எங்கள் மதனி ஆக்கி வச்சுட்டு போயிடுவாங்க. அந்த கஞ்சியை தான் இப்போ நான் கலந்து பிணைஞ்சு விட்டு எப்படி தண்ணி வைக்கிறேன்னு பார்ப்போம் வாங்க. அத்தை வாராகலாம், கத்தாமல் கிடங்க. 2 பேரும் சேர்ந்து தான் வைப்போம். ஆனால் இப்போ நான் கேமரா வீடியோ எடுக்கிறனால இப்போ மதனி வைப்பாங்க. வெயிலுக்காண்டி நாங்கள் இப்படி இணலில் தூக்கி வச்சிட்டோம். இது எங்கள் அம்மா வீடு. இன்னும் கொஞ்சம் கஞ்சி காய்ச்சிக்கோங்க. எங்கள் வீட்டுக்கார கடலுக்கு போயிட்டு இப்போ தான் வந்தாங்க. அவங்களே வேலை எழுதிட்டு
எந்திரில குடியில குடிக்கல இது வாழ நீ கயிறு சுற்றி சுற்றி கிடக்குறீங்களே யாழை எப்படி குடிப்பேன் எப்படி கயிறு சுற்றி கிடந்தா குடிங்க 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 உனக்கு ரோச்சா பையா தான் வைக்கணும் இருல வாரம் கட்டைய வா கட்டையா ஏன் உன் குட்டி இப்படி கிடக்கு பயந்துட்டேன் படுத்து கிடக்காக தூக்கம் நான் அடைக்காம வந்துட்டேன் கதை ரெண்டு பேரும் அப்படி தூங்குறாங்களாம் பாருங்க அவுத்து விட்டுருக்கேன் அதில் குட்டிகளுக்கு தாங்க தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஆடுகளுக்கு வைப்போம் கதவை அடைக்காம விட்டுருங்க புண்ணாக்கு தண்ணி போட்டால் ரொம்ப பிடிக்குங்க புண்ணாக்கு காலியாகிட்டு அதனால எங்கள் மதினி வரையில் வாங்கிட்டு வருவாங்க நாளைக்கு வருது நம்ம ஒவ்வொரு ஆளாக தண்ணி குடித்ததுக்கப்புறம் பிடிச்சி ஒவ்வொரு ஆளையும் கெட்டணும்னா நான் ஒரு ஆள் வேலை பார்க்க மாட்டேன் எல்லாருமே சேர்ந்து தாங்க வேலை பார்ப்போம் எங்கள் வீட்டில் வா 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 இல்லையா வா 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 குடிங்க குடிங்க இப்போ குழம்பு வத்திருச்சு இப்போ தாளிச்சுக்கிடுவோம் சிக்கன் கறி குழம்பு தாங்க இன்னைக்கு வச்சோம் எங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்குண்டு நம்ம சாப்பிட்டுட்டு நாங்கள் சாப்பாடை முடிச்சுட்டு நம்ம துணிகள் இருக்குது துணிகளையும் துவைச்சி எடுக்கணும் நம்ம தண்ணி எடுக்கணும் பிறவாட்டி ஆடை மேய்ச்சலுக்கு கொண்டு போகணும் இன்றைக்கி வந்து நாங்கள் மீன் எதுவுமே கிடைக்கல எங்கள் வீட்டுக்கார கடலுக்கு போயிட்டு வந்து அவங்களுக்கு வேலை வாங்கிக்கிட்டு இருந்தேன் இப்போ இந்த மதியம் சாப்பாடு பாருங்கள் சாப்பிட்டுட்டு எங்களுக்கு ஓய்வே இருக்காது அடுத்தடுத்து சின்ன சின்ன வேலைகள் எங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நாங்கள் பார்த்துக்கிட்டே இருப்போம் இதோட இருக்குது கறிலாம் நல்லா வெந்து மாவு மாதிரி ஆயிட்டு எங்களுக்கு மதிய வேலையே இந்த வேலை தாங்க இப்போ மதியத்துக்கு சாப்பிட்றோம் சாப்பிட்டு அடுத்து அந்த வாளி எடுத்துகிட்டு வச்சுடலாம் நான் கழுவி அதில் போடலாம் இப்போ சாப்பிட்ட வசதியில் எப்பலாம் இப்போ சாப்பிட்டு முடிச்சாச்சு இப்போ சாப்பிட்ட பாத்திரங்கள் எப்பலாம் கழுவிட்டு இருக்கு எங்களுடைய மதிய வேலையை பார்த்தீங்கல்ல இதுதான் எங்கள் மதிய வேலை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிங்க ஏன் மதிய நேரமாக இருக்கிறனால நாங்கள் தண்ணிக்கு போகாமல் குடத்தை வண்டியில் போட்டிருக்கோம் வெயில் கொஞ்சம் தாரையும் தான் போவோம் தண்ணிக்கு கழுவு மூஞ்சி காலை